கடந்த ஜனவரி 10ஆம் தேதி தல அஜித் குமார் நடிப்புல சிவா இயக்கத்துல உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் விஸ்வாசம். இந்த படத்துல தல அஜித் குமாருக்கு ஜோடியா நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் பேபி அனிகா, யோகி பாபு, ஜெகபதி பாபு, தம்பி ராமையா, ரோபோ சங்கர், விவேக், கோவேஸ்வர்லா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் மூலியமா தல அஜித் குமாருக்கு முதல் முறையா டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வெளியாகி தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக அளவுல மிக பிரம்மாண்டமான வசூல் வெட்ட நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. விஸ்வாசம் படத்துல குடும்ப உறவை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கனால தமிழ்நாட்டுல உள்ள எல்லா குடும்பங்களும் இந்த படத்தை ரொம்பவே மிக பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு தல அஜித் குமாரோட ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் இந்த படத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தோன்ற பல கருத்துக்களையும் சமூக வலைதளங்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் தல அஜித் குமார் வச்சு இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுத்ததுக்காக இயக்குனர் சிவா அவர்களுக்கு பல பேரும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஸ்வாசம் படம் இதுக்கு முன்னாடி சிவாவோட கூட்டணியில வெளியான வீரம், வேதாளம், விவேகம் போன்ற படங்கள் எல்லாம் விட இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த விஸ்வாசம் படத்துடைய பாகம் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சிவா அவர்கள்ட்ட சமூக வலைதளங்களை எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில இயக்குனர் சிவா அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில இதுக்கான பதில சொல்லியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இந்த விஸ்வாசம் படத்துடைய கதையை ரொம்பவே ஒரு உணர்வு பூர்வமா எழுதினால தான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த விஸ்வாசம் படத்துடைய கதைக்கு சமமாவோ இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய கதை கிடைச்சா மட்டும் தான் இந்த விஸ்வாசம் 2க்கான ஐடியாக்கு நான் போவேன், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. மேலும் விஸ்வாசம் 2க்கான ஒரு லைன் அவர்கிட்ட இருக்கிறதாகவும் அந்த லைன் மட்டும் கரெக்டா கிரியேட் ஆகி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியா வந்தா தல அஜித் குமாருக்கு அந்த கதை பிடிச்சு அவர் ஓகே சொல்லி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா விஸ்வாசம் 2 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஸ்வாசம் 2 மட்டும் எடுக்கிற ஒரு ஐடியா இருந்தா அதுலயே நயன்தாரா தான் ஹீரோயினா இருப்பாங்க. மேலும் பேபி அனிகாவோட கதாபாத்திரம் மட்டும் கொஞ்சம் வளர்ந்திருக்க மாதிரியும், மேலும் விஸ்வாசம் படத்துல எப்படி ஒரு அப்பா பொண்ணுக்கான உறவை பத்தி பேசுற படமா இருந்துச்சோ அதே மாதிரி தான் விஸ்வாசம் 2லயும் இன்னும் அழுத்தமா அப்பா பொண்ணுக்கான உறவை பத்தி பேசுற படமா தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தகவலை கேட்டதுக்கு அப்புறமா தல அஜித் குமாரோட ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமாவே தமிழ் சினிமாவில் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த படத்துடைய பாகங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. அந்த வகையில நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இயக்கி நடிச்ச படம் தான் முனி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சனால இதை தொடர்ந்து காஞ்சனா 1, 2, 3 அப்படின்னு பல பாகங்கள் வெளியாயிருக்கு. அதே மாதிரி நடிகர் சூர்யா நடிப்புல ஹரி இயக்கத்துல வெளியான படம் தான் சிங்கம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சனால இதை தொடர்ந்து சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 அப்படின்னு பல பாகங்கள் எடுத்திருக்காங்க. இவ்வளவு ஏன் பாக்குறீங்க? இதை விட தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூட்டணியில உருவான படம் தான் எந்திரன். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சனால கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா அதே படத்தோட சீக்குவலா 2.1 இப்ப எடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இயக்குனர் சங்கர் அவர்கள் கமலஹாசனோட இணைந்து 1996ஆம் ஆண்டு இந்தியன் என்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. அதோட சீக்குவலா கூட இப்போ இந்தியன் 2 எடுக்க போறாங்க. இப்படி தமிழ் சினிமாவில் மட்டும் பல வெற்றி படங்களோட சீக்குவல் வரும்போது விஸ்வாசம் படத்துடைய சீக்குவல் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லாருமே விஸ்வாசம் படத்துக்கான பாகம் 2 அதாவது விஸ்வாசம் 2 கண்டி ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதா ட்விட்டர்ல பல ட்வீட்டுகளையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க எல்லாரும் விஸ்வாசம் படத்துடைய பாகம் 2 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.